வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரேவதியை மறைச்சி வச்சிருக்கிறது முத்துப்பாண்டி தான். ஆனால் முத்துப்பாண்டியோட மனைவியே நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மனைவியை அவங்க சொக்கப்பனைக்குள்ளே தீ வச்சு எரிக்க அந்த இடத்துக்குள்ளே தான் அவங்க வச்சுருக்காங்க. ரேவதியை சீக்கிரமாக போய் காப்பாற்றிருங்க. என் கணவர் அந்த ரவுடிகளுக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம். என்னப்பா இது, கொஞ்ச நேரத்தில் சொக்கப்பனையே தீ வைக்க போகிறாவா, இப்போவே போய் நம்ம ரேவதியை காப்பாற்றுவோம் அப்படின்னு இளையராஜாவை நம்ம கார்த்தியும் அடித்து பிடிச்சி ஓடி நம்ம ரேவதியை மீட்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. முத்துப்பாண்டி சொக்கப்பனைக்குள்ளே இந்த பிள்ளையை போட்டு வச்சுருக்கான்ப்பா, அவனை விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடி பரபரப்பு கட்டம்தான். நம்ம ரேவதியை காணலை அப்படின்னு தேடிட்டு இருக்க நேரம் மீனாட்சி சொல்கிறாங்க, முத்துப்பாண்டி தான் கடத்திருப்பாங்க, அவங்க லேசுப்பட்ட ஆளில் அவங்க செய்யறதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோ பெரிய நல்லது செய்து கோயிலுக்கு நீங்கள் நுணைய வச்சுட்டீங்களே, அது அவங்களுக்கு கடுப்பாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. உங்களை படிவாங்க தான் ரேவதியை கடத்திருக்காரு. எனக்கு நல்லா புரியுது. இப்போ ரேவதியை முத்துப்பாண்டிகிட்ட போய் கேட்குறாங்க. முத்துப்பாண்டியை நான் எங்கே கடத்தினேன், நல்ல கதையாக இருக்குது, பொம்மையை காணலை அப்படின்னு தேடின கதையாக, உன் பொண்டாட்டி காணலைன்னு என்கிட்ட கேட்குற அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா என்ன இவருக்கு வாயிலிருந்து உண்மை வரலையே அப்படின்னு மிரண்டு போய் வெளியே வராங்க. ஆனால் நம்ம முத்துப்பாண்டி ரவுடிகளுக்கிட்ட ஃபோனில் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த சொக்கப்பனைக்குள்ளே போட்டு தீயை போட்டு ஊர் மக்கள் கையாலே அவள் எரிஞ்சு கரிகோட்டே ஆகணும் அப்படின்னு ஃபோனில் பேசிட்டு இருக்கிறத கேட்டு துடிச்சு போகிறாங்க. நம்ம முத்துப்பாண்டியின் மனைவி அவங்க ஓடோடு வராங்க. நம்ம ராஜாவை பார்த்து, உங்கள் மனைவியை காணலை அப்படின்னு தேடினியலா, என் கணவரோட வேலை தாங்க, எனக்கு இப்போவே நினச்சாலும் கோவமாக வருது, வேறு வழி என்ன, அவர் அவ்வளோ பெரிய அடாவடி, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாதா, உங்கள் மனைவி இருக்க இடத்தை எனக்கு தெரியும், எங்கே இருக்காங்க ரேவதி அப்படின்னு கேட்க நேரம், சொக்கப்பனைக்கு தீ வச்சு இருக்க இடத்துல தான் இருக்காங்க, அந்த சொக்கப்பனைக்குள்ளே தூக்கி வச்சுருக்காங்க சொல்லப்போனால் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க சிஸ்டர், அங்கேயா இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இளையராஜா கேட்டு, இப்போவே ஓடி போய் காப்பாற்றணும், இல்லாட்டா தங்கச்சியை எரிச்சு விடுவாங்க, வா கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரேவதியை காப்பாற்ற நம்ம ராஜாவும் இளையராஜாவும் கிளம்பி ஓடி போகிறாங்க. சொக்கப்பனைக்குள்ளே வாயில் கெட்டு போட்டு நம்ம ரேவதியை அடைச்சி வச்சுருக்காரு முத்துப்பாண்டி. அதை மீட் எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தகவல் முத்துப்பாண்டிக்கு சொல்லுறாங்க அவங்க ரவுடியை, இந்த பாருப்பா, நாங்கள் சொக்கப்பனைக்குள்ளே யாருக்கும் தெரியாது அப்படின்னு தூக்கி வச்சா, இந்த விஷயம் எப்படியோ அந்த அவளுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் ஓடோடி பொண்டாட்டியை காப்பாற்றிட்டான், இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்ல நேரம், அடடா நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அவனை பழி வாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொக்கப்பனைக்குள்ளே தீ போட்டு ஊர் மக்கள் எரிய நேரம் அந்த ஊர் மக்களே இவளை கையால் எரிச்சிடுவாவன்னு பார்த்தா இப்படி ஒன்று நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல சும்மா கோவமாக கொந்தளிக்கிறாங்க முத்துப்பாண்டி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு சொல்லுறாங்க, இப்படி வேலைப்பாடு செய்த அந்த முத்துப்பாண்டியை நீ விடக்கூடாது, நம்மளும் அவங்க மனைவியை தூக்குவோம் அப்படின்னு சொன்ன நேரம் இளையராஜா, இல்லை வேண்டாம், அது சரிப்படாதுங்க, இப்போ ரேவதி இங்கே இப்படி சொக்கப்பனைக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி தந்ததே அவங்க மனைவி தான், அவர் செய்த தப்புக்கு அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க மட்டும் இப்போ சொல்லி தராட்டா இந்நேரம் என் ரேவதியை நான் பார்த்துருக்க முடியாது, கண்டிப்பாக இது அவங்க தப்பு இல்லை, அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்லுறாங்க, உங்கள் மனசு வேறு யாருக்கும் வராது தம்பி அப்படின்னு ஊர் மக்கள் சொல்ல, நம்ம ரேவதியை கூட்டிக்கிட்டு ராஜா இனி நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம், எங்களை தேடுவாங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்கங்க. ஒரு கட்டத்தில் வீடு செய்கிறாங்க. வாசல்லே காவலில் இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரி வேலையை காட்டுறாங்க. என்ன என் மொவலை இங்கேருந்து எங்கே கூட்டிகிட்டு வந்த, அப்படி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன நேரம், அம்மா வாயை முடுக்க, நான் தான் என் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு போக சொன்னேன், அவருக்கு ஃப்ரெண்டு இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன ரேவதி உன் ஃப்ரெண்டுக்கு அப்படி என்ன அவசரம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா, ஆனால் தலை தீபாவளி அவங்க வீட்டில் அவங்க கல்யாணத்தை ஏற்றுக்கலாமா, அப்போ எனக்கு அவளுக்கு சீர் கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் ராஜாவோட அவள் ஊர் மதுரை, அங்கே போய்கிட்டு இப்போ வரேன்,
அப்படி சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன சொல்லுறீங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க ரேவதி கிட்ட. நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்காக நீ இங்கேருந்து அங்கே வர போனியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், அம்மா அவளுக்கு வந்து தலை பொங்கல் அப்படின்னு வந்து இந்த பொங்கலுக்கு வந்து அவங்க வீட்டில் ஏற்றுக்கிடலை, சீர் கொடுக்க யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டா. அப்போ தான் அவள் வருத்தத்தை போக்குதாம்மா நான் வந்து ராஜாவை கூட்டிகிட்டு போனேன். போன இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை, அது பிற நம்ம ராஜா தான் தீர்த்து வச்சாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு நம்ம அக்கா கிட்ட ஏற்றி விட்டோம். ஆனால் இவ என்னமோ புதுசாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவ ஃப்ரெண்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லுறாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம், சரி ஆனால் இனி இந்த டிரைவர் பையனு கூட ஊர் சுத்த வேலையை வச்சுக்கிறாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா நம்ம சந்திரகலாட்ட சொல்கிறாங்க, என்ன எங்களை பற்றி என்னென்னமோ நீங்கள் அத்தைக்கிட்ட வத்தி வச்சுருக்கீங்க எல்லாம் தெரியுது, ஆனால் கண்டிப்பாக வந்து அத்தைக்கு ஒரு நாள் உண்மை புரிஞ்சு எங்கள் 2 பேர்த்தையும் அவங்களே சேர்ந்து வாழ வைப்பாங்கங்க பாருங்க அப்படின்னு வந்து சவால் விடுறாங்கங்க.